Hi friends, thank you for watching this video. We have to see the basic physics some questions in new science book that are held in the title of Laws of the Motions. We have to see basic three sums in the physics questions and we have discussed with the formulas. First question. Two bodies have a mass ratio of 3.4. The force applied on the bigger mass produces an acceleration of 12 ms power minus 2. What would be the acceleration of the body if the same force acts on it? That our ratio is 3.4. We have denotes m1 and m2, 3 and 4. And second point is very important. The force applied on the bigger mass produces an acceleration of 12 ms power minus 2. So, see the diagram. We have two diagrams. The ratio of 3 and 4. We have the oval shape. m1 is 3, m2 is 4. The bigger force will be m2 and have an acceleration of 12 ms power minus 2. Same force held in m1. ஓகேங்களா? இப்போ தமிழில் சொல்லிடுறேன். இப்போ இங்கே கொடுத்துருக்க நிறை பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா m1 m2ன்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து m1 வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம், m2 வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ f1 f2ன்ற ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ f2 ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா m2வோட வினைபுரிஞ்சு ஓகேங்களா ஆக்சிலரேஷனை 12 ms பவர் மைனஸ் 2ன்னு கொடுக்குது. இதே ஃபோர்ஸை m1 ஆன 3 மீது நம்ம செலுத்தும் போது அந்த ஃபோர்ஸோட மதிப்பெண்ண அதை தான் இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். Force equal to mass multiplication of acceleration. Force equal to mass is 4, acceleration is 12. So we have to find the F2 value. Okay, mass is 4 and multiplication acceleration is 12 ms power minus 2. So we have to multiply the value. Force F2 equal to 48 Newton. Force is equal to 4 into 12. Force F2 equal to 48 Newton. This 48 Newton acquires to the m1. The value of the force is to find out. Same formula will be there. F1 equal to mass multiplication acceleration int f equal to m into a. Therefore a equal to f by m. Already we have the force value 49 Newton. Okay, we have to declare that value. So we go to the formula a equal to find out the acceleration. So f equal to m into a, we find out the value of a. So a equal to f by m. The force will be 48 and mass equal to 3. Therefore 48 by 3 equal to 16 ms power minus 2 or 16 Newton. A force of the 48 Newton is applied. M2 is 16 Newton. That our answer is 16 Newton. இப்போ தமிழில் சொல்கிறேன். இப்போ இந்த F2ஓட நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதே ஃபோர்ஸ் தான் F1 மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஸு ஓகேங்களா விசை ஈக்குவல் டு ஓகேங்களா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்.
அப்போ மாஸ் இங்கே எவ்வளோ 4 இன்ட்டு 12 12 48 நியூட்டன். அப்போ இந்த M2ஓட ஃபோர்ஸ் எவ்வளோ 48. அப்போ இதே ஃபோர்ஸை தானே நம்ம M1 மீது கொடுக்க போகிறோம். அப்போ அதோட மாஸ் மட்டும் அங்கே வேறுபடுது, இங்கே 4 அங்கே 3. அப்போ அதே ஃபார்முலாவில் கொண்டு வரும் F ஈக்குவல் டு M இன்ட்டு A. அப்போ A நமக்கு தெரியாது, A தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ A ஈக்குவல் டு F பை M. ஓகேங்களா, இங்கே F எவ்வளோ ஆல்ரெடி 48 நியூட்டனு. ஓகேங்களா, மாஸ் எவ்வளோ, நிறை எவ்வளோ 3. அப்போ 48/3 ஈக்குவல் டு 16 ms⁻², அல்லது 16 நியூட்டன். அப்போ விசையோட மதிப்பு எவ்வளோ 48 நியூட்டன். ஓகேங்களா, அந்த அப்ளை பண்ணுறது. இதே இது M2வில் வந்து பார்த்தீங்கன்னா 16 நியூட்டன். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதோட ஆன்சர் எவ்வளவு? அப்போ M2 மீது செயல்படும் விசையானது M1 மீது செயல்படுத்தும் போது 16 நியூட்டன் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பிடிச்சிருந்தா ஓகேங்களா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான மேத்ஸ் தான். ஓகேங்களா, டயக்ராம் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாமா? Second question, a ball of mass 1 kg moving 1 kilogram moving with the speed of ms⁻⁻1 rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in the linear momentum of the ball. We have to declare the value of the linear momentum. So we have to the formula of the changing momentum equal to initial momentum minus final momentum minus initial momentum. இப்போ நான் தமிழில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பால் இருக்குது, 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பந்து. அது மேலே வரும்போது ஓகேங்களா, அதோட மேலே வரும்போது கீழே விழும்போதும் எவ்வளோ இருக்கான் 10 ms⁻². அது அந்த பந்து மேலே எழும்பும்போது ஓகேங்களா அதே 10⁻⁻1 தான் வரும். ஓகேங்களா, ரீபவுன்ஸ் வரும்போது ஓகேங்களா ஒரு பந்து நம்ம சவத்தில் எழுகிறோம், அது 10 ms⁻⁻1 இருக்குன்னா ரிப்ளே வரும்போது அதே 10 ms⁻⁻1 தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னு போடுவோம், அங்கே மைனஸ்ன்னு போடுவோம், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா, ரீபவுன்ஸ் வரும்போது இப்போ அதோட மொமெண்டம் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பந்து தரையில் விழும்போதும் தரையில் இருந்து எழும்போதும் இடையிலான விசை என்ன, இதுதான் இதில் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு பந்தை தூக்கி போடுறோம். ஓகேங்களா, இனிஷியலாக அதோடது ms⁻⁻1 10. ஓகேங்களா, ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -10 m/s. ஏன் -10 கொடுத்தேன்னா ரீபவுண்ட் வரும்போது அதோட சிம்பிள் வந்து மைனஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த 10 ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து மாஸ் எவ்வளோ, அந்த பாலோட மாஸ் எவ்வளோ 1 kg. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஐ மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். திஸ் இஸ் த ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, த சேஞ்சிங் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஆல்ரெடி வி ஹாவ் டு த டெல்டா பி ஈக்குவல் டு மாஸ் ஓகேங்களா வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இனிஷியல். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு வர்றது. ஓகேங்களா, இதை நம்ம ஃபார்முலாவில் சொல்லிடலாம். டெல்டா பி ஈக்குவல் டு mv மைனஸ் mu. ஓகேங்களா, mv மைனஸ் mu, அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அப்போ இங்கே மாஸ் எவ்வளோ 1. ஓகேங்களா, ஓப்பன் ப்ராக்கெட் 1 இன்ட்டு -10 க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் -1 இன்ட்டு 10 இட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -10 அப்போ -20. ஓகேங்களா, இதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சேஞ்சிங் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் பை மைனஸ் the changing momentum equal to final momentum minus initial momentum. The final momentum is 1 into -10 minus 1 into initial momentum is 10. That are represents -10 minus 10. Minus into minus minus. ஓகேங்களா, அப்போ -20 kg ms/-1 அல்லது -20 கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். or -20 kg m/-1 denotes. This answer is -20.
linear momentum of the ball is minus 20 kg m ms power minus 1. Next question. A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with the spanner of length is 40 meter. A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with the spanner of the length is 40 meter. What should be the length of spanner if the force of the 40 Newton is applied to the unscrew the same nut? சேம் நட். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணும்போது 140 நியூட்டன் இருக்கிறதுக்கு ஸ்பானரோட லென்த்து வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கான். அப்போ அது 40 நியூட்டன் இருக்கிறதுக்கு ஸ்பானரோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின்ஸு. இது 2 டைமாக பிரிச்சுக்கலாம். ஒரு மெக்கானிக் அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஒரு நட்டு தேவைப்படுது. அதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 நியூட்டன். அப்போ அந்த ஸ்பானரோட லென்த்து 40 சென்டிமீட்டர்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 40 நியூட்டன் உள்ள அந்த ஃபோர்ஸுக்கு எவ்வளோ மீட்டர் லென்த் உள்ள ஸ்பானர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே சேம் நட்டுக்கு. இதான் கொஸ்டின்ஸு. ஏ மெக்கானிக் அன்ஸ்க்ரூ ஏ நட் பை அப்ளையிங் ஃபோர்ஸ் ஆஃப் 140 நியூட்டன் வித் த ஸ்பானர் ஆஃப் த லென்த் 40 சென்டிமீட்டர். வாட் வுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்பானர் இஃப் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் த 40 நியூட்டன் இஸ் அப்ளைடு டு த unscrew the same nut? We have to the formula F1 L1 equal to F2 L2. Force 1 equal to 140 Newton, length 1 equal to 40 centimeter. Force F2 equal to 40 Newton. To find out the L2 length, we have to the formula moment of the couple equal to force into perpendicular distance. The moment of the couple equal to force into distance. ஓகேங்களா? அப்போ இதை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, we have to the F1 L1 equal to F2 L2. So we have to find out the L2 that are denoted as the F1 L1 by F2. F1 is 40, L1 is 140 divided by F2 value is 40. So 40 will be cancelled. That are remainder is 140. So answer is 140 centimeter. That denotes the meter in 1 centimeter equal to 1 meter equal to 100 centimeter. So 1.4 meter. 140 divided by 100. So 1.4 meter. So the answer is the length of the spanner is a force to 40 Newton is applied 140 centimeter or 1.4 meter. Thank you to watch this video.